ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் வந்திருக்குங்க. நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் 1 ஹவரில். அதை வந்து டீட்டெயிலாக நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டிலே ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சிக்கன் மசாலாவில் சிக்கனை மேக்னேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம், 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டும் பீன்ஸையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனை வந்து பொடி பொடியாக வெட்டி நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மசாலா. இந்த மசாலாவை வச்சு நீங்கள் வந்து மேகியும் ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மசாலா தாங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க வந்து சொல்லிடுவோம் நாங்கள் எல்லாமே. இது கூட செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆனதுமே கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலெண்ணெய் பார்த்தீங்கன்னா 3 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம 1 kg அளவுக்கு செய்கிறதுனால அவ்வளவு. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல அளவுகளை நீங்கள் குறைச்சி கூட செஞ்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது கண்ணாடி பதம் வர அளவுக்கு தான் வதக்கணும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து எல்லா வெஜிடபிள்ஸுமே அது கூட சேர்த்துக்கிற போகிறோம். கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஓவர் குக்கடாக ஆகக்கூடாது. நூடுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கணும், ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே நம்மளுக்கு எவ்வளோ நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல முட்டை எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 kg அளவுக்கு செஞ்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 4 முட்டையை எடுத்து பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. சிக்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கிறிஸ்பியாகவும் கலராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பும் சேர்த்துக்கிட்டு, நீங்கள் ஃபுல்லாக வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பே நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேர்க்குறோம் இல்லையா மசாலா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும். அதனால பார்த்து மட்டும் நம்ம சேர்த்துக்கிறணும். இந்த மசாலா நம்ம சேர்த்தோம்னா தாங்க நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நூடுல்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ளேவராக நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு 7-8 முட்டை நம்ம வந்து சேர்த்துருக்கோம் 1 kgக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓவராக போட்டு அடித்து பொடி பொடியாக ஆயிடக்கூடாது. பொடி மாஸ் மாதிரி அந்த அளவுக்கு கிண்டக்கூடாது. லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கிறணும். நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா இந்த சைடு அந்த சைடுமா பெரட்டி விட்டுக்கிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதுவும் ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் தாங்க. நம்ம செஞ்சு தான் இதில் சேர்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கடைகளில் கிடைக்கக்கூடியதை வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம். அது கூட க்ரீன் சில்லி சாஸும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 kgக்கு வந்து 2 ஸ்பூன் எல்லாமே சேர்த்துருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதுதான் வேலையே. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஓவராக போட்டு அடித்து கிண்டக்கூடாது. பொறுமையாக இங்கிட்ட அங்கிட்டமா அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபிஸ் எதுவும் வேணும், எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் உங்கள் அட்ரஸ் அனுப்பின உடனே நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம்.
நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.